நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்ஷு இந்த சம்மருக்கு முக்கியமான ஒரு ஃப்ரூட்டை வச்சு பண்ண போகிறோம். டிஷ்ஷுமே ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு பாயாசம் பண்ண போகிறோம். இதோட ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு அந்த பாயாசத்தில் தேங்காய் பால் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்குல்ல, மாம்பழம் தேங்காய் பால் பாயாசம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாம்பழம் தேங்காய் பால் பாயாசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். மாம்பழம் 1/2 கிலோ, வெல்லம் 400 கிராம், தேங்காய் 1/2 மூடி, ஏலக்காய் 4-5, முந்திரி பருப்பு 10, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாம்பழம் தேங்காய் பால் பாயாசம்ன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம ரெகுலர் பால் யூஸ் பண்ண போதில் ஸோ அதில் குக்கிங் டைம்ன்றது ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெள்ளை இருக்கு இல்லையா, அதை பாகா காய்ச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம். நான் வந்து ரஃப்லி ஒரு 400 கிராம் வெல்லம் சொல்லியிருந்தேன். அது முன்ன பின்ன இருக்கலாம், எக்ஸாக்ட்லி 400 கிராம்லாம் கிடையாது, ஒரு முன்ன பின்ன இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ரஃப்லி ஒரு 1/2 லிட்டரு, அது கம்மியாகவும் இருந்தால் பரவாயில்ல, பட் அந்த வெல்லம் கரையணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வெள்ளத்தை வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ கரையிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா கரையிறது டைம் ஆகும். இது மாதிரி வந்து நீங்கள் துருவிட்டிங்கன்னா பாகு ரெடியாகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடும். இது இப்போ ரெடியாக இருக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாம்பழத்தை ரெடி பண்ணிக்குவோம். முதல்ல மாம்பழத்தை தோல் எடுத்துக்கோங்க. தோலோட பாயாசம் போட முடியாது. நீங்கள் என்னதான் அரைச்சாலும் தோல் சக்கை வரும். ரெண்டாவது சில டைம் தோல் கசக்கும். ஸோ மேக்ஸிமம் தோலை ஃபுல்லாக எடுத்துருங்க. மாம்பழம் வந்து நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் மாம்பழம் யூஸ் பண்ணலாம். காயெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கிற மாம்பழம், கனிஞ்ச மாம்பழம் என்ன பெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல். என்ன வெரைட்டி ஆஃப் மாம்பழமும் இதுக்கு செட் ஆகும். மாம்பழத்தை இந்த ஷேப்பில் தான் கட் பண்ண கிடையாது, நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ எந்த ஷேப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி மாம்பழமே கொஞ்சம் நார் இல்லாத மாம்பழமாக பாருங்கள். நார் இருந்துச்சுன்னா அரைக்கிறப்பையும் வாயில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அரைச்சி பாயசம் போடுறப்ப வாயில் திப்பியாக தட்டுப்படும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நார் இல்லாத மாம்பழமாக பாருங்கள். அது ஒன்று தான். ஸ்வீட்னஸ் நம்ம முன்ன பின்னா தான் பரவாயில்ல, ஃப்ளேவர் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம். ஸோ ஸ்வீட் வந்து காம்பன்சேட் ஆகிடும். மாம்பழத்தோட ஸ்வீட்டர்ஸை நம்ம வெல்லம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப மாம்பழம் ஸ்வீட்டாக இருக்குன்னா வெல்லத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நமக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று தேங்காய் பால் எடுக்கணும், இன்னொன்று நம்ம சின்ன சின்ன பீசஸாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் சும்மா ரஃபாக இது மாதிரி தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை. எப்படி மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம், இது மாதிரி இது மாதிரி வந்து துண்டு போட்டு வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தோன்னா, நம்ம வந்து கடைசியாக பாயசம் பண்ணதுக்கப்புறம் பொடியாக தேங்காய் வறுத்து நெய்யில் வறுத்து போட போகிறோம். அதுக்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தேங்காய் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ரொம்பலாம் தேவை கிடையாது. ஒரு 2 பத்த தேங்காய் போதும். நல்லா தின் ஸ்ட்ரிப்ஸை வெட்டிக்கோங்க. இது மாதிரி கிராஸாக வெட்டினீங்கன்னா போதும். சின்ன சின்ன பீசஸ் தேங்காய் கிடச்சிரும். இது வந்து கடைசியில் நம்ம வந்து முந்திரி பருப்பும் நெய்யும் வறுத்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு இந்த தேங்காயும் வறுத்து போட போகிறோம். இந்த போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசமே ரொம்ப எலிவேட்டடாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து வடிகட்டிக்க போகிறோம். ஏன்னா அந்த வெள்ளத்தில் வந்து நிறைய குப்பைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் காய்ச்சணும். காய்ச்சறது ஒன்று பாயசத்துக்கு அப்படி தான் பண்ண முடியும். ரெண்டாவது வடிகட்டணும். ஸோ வந்து கசண்டு ஃபுல்லாக போயிடும். வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். ஸோ வந்து கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஆறுற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி சொன்ன மாதிரி இந்த தேங்காய் வந்து நான் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன்னு வந்து அரைக்க தானே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆன தேங்காய் பாலே போதும். உங்களுக்கு வேணும்னா செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஊற்றலாம். பட் ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ, உங்களுக்கு நிறைய பாயசம் குவான்டிட்டி தேவைன்னா
நீங்கள் தேங்காய் பாலோட செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை முதல்ல எடுத்துடலாம். இப்போல்லாம் நிறைய இடத்துல ரெடிமேட் தேங்காய் பாலே கிடைக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் பெரியலாம் நல்லா டிஃப்ரென்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு எப்பயுமே அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுனாலும் செகண்ட் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அந்த மாம்பழத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பல்ப் எடுத்துக்கோங்க. இது பாயாசம்ன்றதுனால கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டால் தான் பெட்டர். நீங்கள் கையில் வந்து ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஜூஸ் வராது, ஒரு மாதிரி அங்கங்கே நிற்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, சும்மா ஒரு 20 செகண்ட் தான். அந்த மாம்பழ பல்ப் வந்து நல்லா வந்துடும் பாருங்க. ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மாம்பழம் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன, நார் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நார் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வராது, பாயாசமும் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்காது. இந்த மாம்பழம் பல்ப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கு. இப்போ பாயாசம் பண்ணுறது ஃபைனல் ஸ்டேஜ். எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். பாயாசம் நம்ம கல்ச்சரில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஈஸிலி ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாயாசம்லாம் பண்ணியிருக்கோம். எல்லா கதையிலையும் பாயாசம் வரும். மகாபாரதம், ராமாயணம், நீ எந்த கதை எடுத்துக்கிட்டாலும் பாயாசம் கண்டிப்பாக அதில் இருக்கும். பாயாசன்ற பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பாயான்னா மில்க் சான்ஸ்கிரிட்டில், அதே மாதிரி அதில் இருந்தால் பாயாசன்ற பேரை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டலி பாயாசம் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பால், அரிசி, வெல்லம் இதை 3 மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட்டு தான் பாயாசம். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம இன்னைக்கு அதை இம்ப்ரவைஸ் பண்ணி வேற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இந்த வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, வெள்ளைப்பாகு ஆல்மோஸ்ட் நல்ல ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதெல்லாம் நம்ம இப்போ வந்து இந்த மேங்கோ பல்ப்பு இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதை சூட்டை போட்டிங்கன்னா மாம்பழமே சில டைம் திரியாக வந்துடும். ஸோ வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப சுடாமல் கொஞ்சம் வெதுவெதுன்ற இருக்குது அந்த கன்சிஸ்டன்சியில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஆரம்பத்தில் திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் கையில் மாம்பழத்தை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வராது. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண இது எல்லாமே ஸ்மூத்தாக மாறிடும். இப்போ நம்ம வந்து இந்த மாம்பழத்தையும் வெல்லத்தையும் கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேங்காய் பால் நம்ம இங்கே எதுவுமே ஹீட் பண்ண போகிறதில்ல. அந்த வெல்லத்தை கரைச்சாலும் சரி, வேறு எதையுமே நம்ம ஹீட் பண்ண போகிறதில்ல. முக்கியமான விஷயம், தேங்காய் பால் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். ஸோ வந்து இதுக்கு குக்கிங்கும் தேவை கிடையாது. இந்த தேங்காய் பால், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால் நீங்கள் செகண்ட் எக்ஸ்ட்ராக்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இங்கே மிக்ஸ் பண்ண போகிறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த பாயாசம் ரெடி. இந்த தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மேலே வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து அந்த கலரே இருக்காது. இந்த தேங்காயோட தூள் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக மேலே வந்துட்டு ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணலன்னா இந்த பாயாசோட கலரே வராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த பாயாசம் ரெடி. இப்போ நம்ம என்ன போடுறோம்னா, ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய் பவுடரும் போடலாம், இல்லை இந்த மாதிரி இந்த ஏலக்காயை வந்து தட்டி போட போகிறோம். நீங்கள் ஏலக்காய் பவுடரும் போடலாம், தப்பு கிடையாது. ஒரு 4 ஏலக்காய். ஸோ இந்த மாதிரி ஏலக்காயை தட்டிட்டு அதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ முக்கியமான ஸ்டேஜ். இப்போ
இந்த பாயசத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து முக்கியமான விஷயம், நெய்யில் முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுக்க போகிறோம். இந்த பாயசத்துக்கு இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இது பண்ணலன்னா இந்த பாயசமே கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா எந்த பாயாசமாக இருந்தாலும் இந்த நெய் வந்து ரொம்ப முக்கியம். நெய் வந்து ரஃப்லி ஒரு டேபிள் ஸ்பூன், நீங்கள் வேணாலும் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பையும் போட போகிறோம். இப்போ இந்த நெய் சூடாக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம இந்த தேங்காய் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட போகிறோம். இது கொஞ்சம் இதோடையே இந்த முந்திரி பருப்பு நீங்கள் முழுசாகவும் போடலாம், உடச்சும் போடலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக போடுங்க. இதை போட்டுட்டு இது ரெண்டும் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரீயாக வேணாம், சும்மா லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. கருக ஆரம்பிச்சிச்சுன்னா பாயசமே நல்லா இருக்காது. பாயசம் அந்த போன்ட்டு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. ஒரு கலர் மாறுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் இது தெரியுதா உங்களுக்கு? இந்த தேங்காயும் கலர் மாறி இருக்குது, இந்த முந்திரி பருப்பும் கலர் மாறி இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கசப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். அது இந்த பாயசத்துக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை அப்படியே இந்த பாயாசத்தில் கொட்ட போகிறோம். அப்படியே அந்த பாயாசம் வந்து பயங்கர எலிவேட்டடாக இருக்கும் இது கொட்டினதுக்கப்புறம். ஆல்ரெடி மாம்பழம், வெல்லம், தேங்காய் பால் இது ஒரு செம காம்பினேஷன். அதில் இப்போ நெய்யும் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாம்பழம் தேங்காய் பால் பாயாசம் ரெடி. இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா செம்ம அப்படைசிங்காக இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ளேவர்ஸு. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ ஃப்ளேவரு, தேங்காய் பாலோட ஒரு லைட் ஃப்ளேவரு, இந்த நெய் நம்ம வந்து தேங்காயும் முந்திரி போடுறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர், ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது. நான் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்து சர்வ் பண்ணுறப்பயே இந்த தேங்காய், கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பு, அந்த நெய்யோட கிளேஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன். என்னத்த சொல்ல, இந்த மாம்பழத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ணவா, இந்த வெல்லமா, இந்த தேங்காய் பால் ஃப்ளேவரா, நம்ம போட்டிருக்க அந்த தேங்காய் முந்திரி பருப்பா, நெய்யா, என்னன்னே சொல்ல முடியல. எல்லா ஃப்ளேவருமே ஒரே டைம் வருது. இது மாதிரி ஒரு பாயாசத்தை நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அல்டிமேட்டு. ஆஹா. இதே மாதிரி நீங்களும் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸை என்ஜாய் பண்ணி சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க.